அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகள் வீட்டுக்கு மேல மாத்திரம் வந்து ஜொலிக்கல. நட்சத்திரம் எங்க தோன்றும்? வானத்துல தோன்றும். அது எல்லார் கண்களுக்கும் பிரத்யட்சமா தான் இருந்திருக்கும். ஆனா எத்தனை பேர் கண்டுபிடிச்சாங்க? எத்தனை பேர் அது யூதருக்கு ராஜான்னு தெரிஞ்சாங்க? இயேசுடைய நட்சத்திரம் எத்தனை பேர் அடையாளத்தை கண்டுபிடிச்சாங்க? இந்த சாஸ்திரிகள் மாத்திரம்தான் அதை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சது மாத்திரமல்ல, புறப்பட்டு வந்துட்டாங்க. இயேசு பிறந்து விட்டார், இந்த உலகத்திற்கு வந்து விட்டார், ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் வந்து விட்டார். இனி உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் வந்து விட்டது. சந்தோஷத்தோட வந்தவரை பணிந்து கொண்டார்கள். தூதன் சொல்லுகிறான், முன்னணியில கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இன்று பிறந்திருக்கிறார். கரெக்டா சொல்றான் தூதன். தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளைய துணிகளில் சுற்றி முன்னணியில கிடத்தி இருக்க காண்பீர்கள். இந்த அடையாளத்தை மெய்ப்பர்கள் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர்கள் சாஸ்திரிகளை போல கிடையாது. நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்களுக்கு அறிவு கிடையாது, அந்த அளவுக்கு படிப்பு கிடையாது. இவங்க சாதாரண மெய்ப்பர்கள் பாருங்க. அதனால இவர்கள் புரிந்து கொள்ளுகிறபடி ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. படித்தவர்களுக்கு ஒரு விதமா அடையாளம் கொடுக்கப்படுகிறது, படிக்காத இந்த பாமரர்களுக்கு ஒரு விதமா அடையாளம் கொடுக்கப்படுகிறது. ஆக மொத்தம் 2 அடையாளங்களும் இயேசுவை தான் கை காட்டுகிறது. யூதருக்கு ராஜா பிறந்து விட்டார். பிரசங்கமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி ஒரு தூதன் வந்தான், இப்படி சொன்னான், அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவரா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாக போகிறது. இனி மனுஷனுக்கும் தேவனுக்கும் பிரிவினை முடிவுக்கு வரப்போகிறது. பூமியில சமாதானம் உண்டாக போகிறது. மனுஷர் மேல் பிரியம் உண்டாக போகிறது. ஏன்னா ரட்சகர் பிறந்து விட்டார்னு சொல்லிட்டு தூதன் என்னெல்லாம் சொன்னானோ அத்தனையும் எருசலேம் முழுவதும், யூதேயா முழுவதும் பிரசித்தம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, கவனிங்க. அவர்களுக்கும் இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது. அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றத பாருங்க. இந்த வேத பாரகர்களும் பிரதான ஆசாரியர்களும் அவங்க வேத வசனத்தை பார்த்தார்கள், அடையாளத்தை பார்த்தார்கள், மெய்ப்பர்கள் சொன்னதை கேட்டார்கள், சாஸ்திரிகள் சொன்னதை கேட்டாங்க. வேத வசனங்களை எல்லாம் கோட் பண்ணி ராஜாவுக்கு கூட சொல்றாங்க, ஆமா பிறந்துட்டாருன்னு. ஆனா ஒரு நாள் கூட இயேசு அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வாழ்நாள் முழுவதும் அவருக்கு எதிர்த்து நின்றார்கள். இயேசுவுக்கு விரோதமா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏரோது எப்படி செயல்படுறான்? அவனுக்கு திட்டமும் தெளிவுமா தெரியுது. சாஸ்திரிகள் சொன்னாங்க, மெய்ப்பர்கள் சொன்னாங்க, இந்த வேத பாரகர்கள் சொல்றாங்க, எல்லா வேத வசனத்தையும் லைன் அப் பண்ணி காட்டுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கூட அவன் எப்படி செயல்படுறான்னா, 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய் அப்படிங்கிறான். அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்கு விரோதமா எழும்ப ஆரம்பிச்சுட்டான். சாஸ்திரிகளும் மெய்ப்பர்களும் அடையாளத்தை கண்டு என்ன செய்தார்கள்? இந்த வேத பாரகர்களும் ஏரோது விதமாக பதில் செய்தார்கள் என்பதை நீங்க பாருங்க. அப்ப நாம எப்படிப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோம்? இன்றைக்கு கிறிஸ்துவ சரியா அடையாளப்படுத்தி இருக்கிறோமா? இன்றைக்கு சரியான பதிலைத்தான் நாம் அவருக்கு ரிப்ளையா கொடுத்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டத்தில்.